Welcome to JM Students Edition. இந்த வீடியோ நம்ம பார்க்க போறது 12th Standard Accountancy Chapter 2 Sum number 24. Following is the receipts and payment account of Virudhunagar Volleyball Association for the year ended 31st December 2018. Receipts and payment account for the year ended கொடுத்திருக்காங்க நமக்கு 1/1/2018 association owned investment 10,000, premises and ground 40,000, stock of bat and ball 5,000. So opening balance இதை கொடுத்திருக்காங்க 1/1/2018 நமக்கு year beginning of the year இல்லையா, so இதோட opening balance. Subscription 5,000 related to 2017 is still due. நம்ம 2018 கான income expenditure and balance sheet prepare பண்ணணும். 2017 கான subscription still outstanding ன்றத கொடுத்திருக்காங்க. அப்ப இது நம்ம எதுல காமிக்கணும், balance sheetல காமிக்கணும், income and expenditureல வரக்கூடாது. Subscription due for the year 2018 6,000. So இதுதான் வந்து நம்ம போட போற இயருக்கான subscription. அப்ப இந்த subscription தான் நம்ம income and expenditureல காட்டணும். Prepare income and expenditure account for the year ended 31st December 2018 and the balance sheet as on that date. So இப்போ நம்ம income and expenditure balance sheet prepare பண்ணணும். இப்போ additional information பார்த்த வரைக்கும் நமக்கு எது இல்லை, இங்க capital fund இல்லை. So capital fund இல்லைனாலே நம்ம முதல்ல என்ன கண்டுபிடிச்சுக்கணும், ஓப்பனிங் பேலன்சஸை வச்சு கேபிட்டல் ஃபண்டை கண்டுபிடிச்சிக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் பேலன்சஸை வச்சு கேபிட்டல் ஃபண்ட் தான் கண்டுபிடிக்க போறோம். எதெல்லாம் ஓப்பனிங் பேலன்ஸ்? பேலன்ஸ் ட்ரா டவுன் கொடுத்துருக்காங்க, இது நமக்கு ஓப்பனிங் பேலன்ஸ். அப்போ இது நமக்கு அசெட் சைடில் வரணும். கேஷ் இன் ஹேண்ட் அமௌண்ட் 5,000. வேற என்னெல்லாம் வர்றதுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மிஸ்லேனியஸ் எக்ஸ்பென்சஸ், மேனேஜ்மெண்ட். ஸோ இங்கே எதுவும் இல்லை. ஸோ நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்ல பார்க்கலாம். அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்ல பார்க்கும்போது on 1/1/2018 அப்போ ஓப்பனிங் பேலன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் 10,000. ஸோ அசெட்ல 10,000, ப்ரமிசஸ் அண்ட் கிரவுண்ட் 40,000, இதுவும் அசெட்ல தான். பேட் அண்ட் பால் 5,000, இதுவும் நம்ம அசெட்ல தான் போடணும். அடுத்தது அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் இங்க சொல்லியிருக்காங்க. அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளவு சொல்லியிருக்காங்க, ஸ்டில் அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் த இயர்ஸ் 2017 வந்து ஒரு 5,000 கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இங்கேயும் நம்ம 2017க்கான அமௌண்ட் இருக்குல்ல, இது நம்ம 2017ல அவுட்ஸ்டாண்டிங் தானே காமிச்சிருப்போம். 2017 அமௌண்ட் தான் 2018ல ரிசீவ் பண்ணியிருக்கோம். இப்போ 2017ல இது அவுட்ஸ்டாண்டிங் தானே காமிச்சிருப்போம். அப்போ அவுட்ஸ்டாண்டிங்ல இந்த ஒரு 10,000 பிளஸ் நமக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்ல இருக்க ஒரு 5,000 ரெண்டும் சேர்த்தோம்னா அமௌண்ட் வந்து 15,000 நம்ம அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷனுக்காக காட்ட வேண்டிய அமௌண்ட். ஸோ இப்போ நம்ம அசெட் சைட்ல எல்லாத்தையும் எழுதியாச்சு. வேற ஏதாவது இருக்கான்னு பார்த்தா வேற எந்த ஓப்பனிங் பேலன்ஸும் இல்லை. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா நமக்கு 75,000 வருது. ஸோ இப்போ கேபிட்டல் ஃபண்ட் எவ்வளவு, 75,000. இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்ல முதல்ல சப்ஸ்கிரிப்ஷன் 2018 அமௌண்ட் எவ்வளவு 55,000 எழுதியாச்சு. நமக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்ல அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் 2018க்கான அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் ஒரு 6,000 சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் சேர்த்து ஆட் பண்ணா 61,000. நெக்ஸ்ட் டொனேஷன். ஸோ டொனேஷன் நமக்கு இன்கம்ல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்பெசிபிக் டொனேஷன் சொன்னா அது நமக்கு பேலன்ஸ் ஷீட்ல தான் வரணும். இங்க டொனேஷன் இருக்கனால நம்ம இன்கம்ல எழுதிடலாம். ஸோ டொனேஷன் அமௌண்ட் 40,000. மேட்ச் ஃபண்ட் இது நமக்கு எங்க வரணும், மேட்ச் ஃபண்ட் ரெசிப்ட்ஸ். மேட்ச் ஃபண்டுன்றது ஃபண்டுன்றது நமக்கு லைபிலிட்டி சைட்ல தான் வரணும். இன்ட்ரெஸ்ட் ஆன் ஃபிக்ஸ்டு டெபாசிட். ஸோ இன்ட்ரெஸ்ட் நம்ம இன்கம் சைட்ல எழுதிடலாம். இன்ட்ரெஸ்ட் எல்லாமே நம்ம இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் பண்றதா இருந்தா இன்கம்ல வரணும், இன்ட்ரெஸ்ட் பே பண்றதா இருந்தா நமக்கு எக்ஸ்பெண்டிச்சர் வரணும். ஸோ இது அன்பிக்ஸ்டு டெபாசிட், அதனால நம்ம அதை இன்கம்ல எழுதுறோம். மிஸ்லேனியஸ் ரெசிப்ட்ஸ் இதையும் நம்ம இன்கம் சைட்ல அமௌண்ட் 5,000 எழுதியாச்சு. இப்போ பேமெண்ட்ல என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா மேட்ச் எக்ஸ்பென்சஸ் இருக்கு. மேட்ச் ஃபண்ட் நம்ம லைபிலிட்டி சைட்ல தான் எழுதுறோம். அப்ப மேட்ச் எக்ஸ்பென்சஸை நம்ம அங்கதான் மைனஸ் பண்ணணும். மேட்ச் ஃபண்ட்ல இருந்து தான் மேட்ச் எக்ஸ்பென்சஸை மைனஸ் பண்ணணும். அதனால இங்க நமக்கு அது எக்ஸ்பெண்டிச்சர் சைட்ல வராது. அப்கீப் ஆஃப் பெவிலியன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நமக்கு எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ எக்ஸ்பெண்டிச்சர்ல 17,000 எழுதியாச்சு. செக்ரட்டரி ஹானரேரியம் சொல்லியிருக்காங்க, இதுவும் எக்ஸ்பெண்டிச்சர் தான். ஸோ எக்ஸ்பெண்டிச்சர் சைட்ல 18,000 எழுதியாச்சு. பேட் அண்ட் பால் பர்ச்சேஸ்டு 22,000 கொடுத்துருக்காங்க. நமக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்ல பேட் அண்ட் பாலோட ஓப்பனிங் ஸ்டாக் கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ ஓப்பனிங்கோட பர்ச்சேஸ் என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். க்ளோசிங் இருந்ததுன்னா மைனஸ் பண்ணணும். பட் இந்த சம்ல நமக்கு என்ன கொடுக்கல, க்ளோசிங் ஸ்டாக் கொடுக்கல. அதனால நம்ம ஓப்பனிங் ஸ்டாக்கோட இந்த பேட் அண்ட் பால் பர்ச்சேஸ் என்ன பண்றோம், ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ 22,000ஓட ஓப்பனிங் ஸ்டாக் 5,000 ஆட் பண்ணும்போது நமக்கு 27,000. நெக்ஸ்ட் கிராஸ் சீட்ஸ், இதுவும் எக்ஸ்பெண்டிச்சர் தான். 2,000 நம்ம எக்ஸ்பெண்டிச்சர் சைட்ல எழுதியாச்சு. ஃபிக்ஸ்டு டெபாசிட்ன்றது அசெட், அதனால நம்ம இங்க எக்ஸ்பெண்டிச்சர்ல கொண்டு வர கூடாது. சன்ட்ரி எக்ஸ்பென்சஸ் எக்ஸ்பெண்டிச்சர் சைட்ல அமௌண்ட் 3,000.
இப்போ கேஷ் இன் ஹேண்ட் கேஷ் அட் பேங்க்ல நம்ம அசெட்ல எழுதுவோம். ஸோ அவ்வளவுதான், எல்லா அமௌண்ட்டும் இங்க நம்ம எழுதியாச்சு. பேலன்ஸ் பண்ணலாம். கிரெடிட் சைட்ல ஆட் பண்ணா 1,14,000 வருது. டெபிட் சைட்ல ஆட் பண்ணும்போது 67,000. இந்த 1,14,000ல இருந்து 67,000 மைனஸ் பண்ணா 47,000. ஸோ இது நமக்கு என்னது, சர்ப்ளஸ். ஏன்னா இங்கே இன்கம் தான் அதிகமா இருக்கு, அப்போ அது சர்ப்ளஸ். ஸோ என்ன நம்ம டெபிட் சைட்ல என்ன எழுதுறோம், to surplus excess of income over expenditure amount 47,000 total போட்டு க்ளோஸ் பண்ணு. ஸோ இப்போ இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன அக்கௌண்ட் போட போறோம், பேலன்ஸ் ஷீட் போட போறோம். ஸோ பேலன்ஸ் ஷீட் as on 31/12/2018. liabilities, assets. ஃபர்ஸ்ட் கேபிட்டல் ஃபண்ட் எழுதிடலாம். லைபிலிட்டி சைட்ல கேபிட்டல் ஃபண்ட் நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா, எவ்வளவு அமௌண்ட், 75,000. அதை எடுத்து எழுதி அதோட சர்ப்ளஸ் ஆட் பண்ணிக்கலாம். சர்ப்ளஸ் ஆட் பண்ணா 47,000 ஆட் பண்ணா 1,22,000. ஸோ அதுக்கு அடுத்தது நம்ம இங்க பார்த்தோம்னா ஒரு அமௌண்ட்டா பார்த்தோம்னா சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் 2019 அமௌண்ட் இருக்கு இல்லையா, அது நம்ம இந்த சைட்ல எழுதணும், லைபிலிட்டி சைட்ல எழுதணும். ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் லைபிலிட்டி சைட்ல நம்ம 5,000 எழுதியாச்சு. வேற என்ன அமௌண்ட் வரணும், மேட்ச் ஃபண்ட் வரணும். ஸோ மேட்ச் ஃபண்ட் எவ்வளவு நமக்கு 30,000. மேட்ச் ஃபண்ட் 30,000ல இருந்து மேட்ச் எக்ஸ்பென்சஸ் 25,000 என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். ஸோ 30,000ல இருந்து 25,000 மைனஸ் பண்ணா அமௌண்ட் எவ்வளவு, 5,000. ஸோ இப்போ நம்ம ரெசிப்ட்ஸ்ல இருக்கிறத ஓரளவு முடிச்சாச்சு. இப்போ பேமெண்ட் சைட்ல என்னென்னலாம் அசெட்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபிக்ஸட் டெபாசிட் நமக்கு என்னது அசெட். ஃபிக்ஸட் டெபாசிட் அமௌண்ட் எவ்வளவு, 58,000. அண்ட் பேலன்ஸ் கேரி டவுன்றது அசெட் தான். நமக்கு கேஷ் இன் ஹேண்ட் 7,000, கேஷ் அட் பேங்க் 6,000. ஸோ இனி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்ல என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அப்போ அது நமக்கு அசெட்ல வரணும் இல்லையா. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் 10,000. ப்ரெமிசஸ் அண்ட் கிரவுண்ட் 40,000 எழுதியாச்சு. இந்த பேட் அண்ட் பால் நம்ம வந்து 5,000 எதுல ஆட் பண்ணிட்டோம், நம்ம எக்ஸ்பெண்டிச்சர் சைட்ல ஆட் பண்ணியாச்சு. ஓகே, அடுத்தது சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் இருக்கு. அப்போ அது நம்ம எதுல எழுதணும், நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங்க அசெட் சைட்ல கொண்டு வந்து எழுதணும். சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் த இயர் 2017 5,000, ஃபார் த இயர் 2018 6,000. ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் 17 5,000 18 6,000 ஆட் பண்ணா 11,000. இப்போ நம்ம என்னென்னலாம் எழுதணுமோ அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்ல இருக்கிறதையும் சேர்த்து நம்ம பேலன்ஸ் ஷீட்ல கொண்டு வந்தாச்சு. இப்போ நம்ம ஆட் பண்ணணும். ஸோ அசெட் சைட் ஆட் பண்ணும்போது நமக்கு 1,32,000 வருது. அதே மாதிரி லைபிலிட்டி சைடு ஆட் பண்ணும்போது நமக்கு 1,32,000 வருது. ஸோ பேலன்ஸ் ஷீட் நமக்கு டேலி ஆயிடுச்சு. அவ்வளோதான் இந்த சம். தட்ஸ் இட். தேங்க்யூ.